அப்படியே டக்குனு மக்கள்லாம் கூப்பிட்டு இங்கே வாங்க சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படி அப்படியே ஆகிட்டே இருக்குது. ஹோட்டலெல்லாம் இந்த உணவு பண்டங்கள்லாம் கிடையாதுங்கிற மாதிரி எழுதியே போடுறாங்க. அதனால் அதிலும் குறிப்பாக சமோசாலாம் கிடையாதுன்னு வேறு எழுதி போடுறாங்க. நீங்கள் சமோசா இல்லைன்னா சாயந்தரம் உங்களுக்கு பொழுது போகாதே. அதனால் எந்தெந்த இடத்துல எப்படிலாம் சிக்கனமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் மலன்னு சொல்லியிருக்கிறாங்க. நோட் பண்ணிக்கிட்டு என்ஜாய் பண்ணுங்க. வெளியூர்லேருந்து வந்து இங்கே திருப்பூரில் குறைஞ்சபட்சம் ஒரு 50,000 பேர் வச்சுக்கிறாங்க. அவங்க எல்லாமே ஹோட்டலை நம்பி தான் வாழ்கிறாங்க. ஹோட்டலே நம்பி இருக்கிறவங்க நிலைமை ரொம்ப மோசமாக தான் இருக்குது. அப்புறம் ஹோட்டலில் நிர்வாகம் பண்ணுறவங்க நிலைமை ரொம்ப மோசமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, இங்கே வெளியில் இருக்க அந்த பேச்சுலர்ஸ் இந்த மாதிரி சாப்பாடு ஏற்பாடுலேருந்து எல்லாமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். மொத்தமாக குக் பண்ணி தான் எங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. பட் அப்படி இருக்கும்போது கேஸே இல்லைன்றப்ப அவங்களால எதுவுமே செய்ய முடியாது. ஸோ மொத்தமாகவே நீங்கள் அஃபோர்ட் பண்ணிக்கோங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு போர்னாலே இந்த ஒரு கேஸ் தட்டு பண்ணாலே வந்து நமக்கு ஒரு நினைச்ச சாப்பாடு கூட சாப்பிட முடியலங்கும் போது மன உளைச்சலுக்கு ஆகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அனைத்து உணவகங்களும் வந்து சீரான முறையில் தினமும் நடக்கிறதுக்கான வழிவகைகளை அரசு உடனடியாக செய்யணும். நாங்கள் ரெகுலராக போனால் ஒரு ரோஸ்ட் தானே சாப்பிட போகிறோம், அது கூட இல்லைங்கிறாங்க. இதை வந்து பதுக்கி வச்சு அதிகமான விலைக்கு விற்கிறதுக்கான நிறைய சூழ்நிலை இருக்கு. அப்போ என்னன்னா நாங்கள் வந்து தொழில் நடத்துறதா இல்லையான்னு எங்களுக்கு இதாக இருக்கு. இதனால மறுபடியும் நாங்கள் வந்து விறகடுப்புக்கு போகக்கூடிய சூழ்நிலையில இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் சிட்டியை பொறுத்தவரை விறகடுப்பு நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கோம். விறகடுப்பெல்லாம் வைக்க முடியாது. வேறு வழி இல்லாட்டா மண்ணெண்ணெய் அடுப்போ அல்லது கறி அடுப்பு வச்சாது நம்ம எப்படியும் உணவு செஞ்சு சாப்பிடணும். அடுப்பு யூஸ் பண்ண முடியல அப்படின்னா நம்ம வந்து கரண்ட் அடுப்பு மெத்தட் தான் வந்து யூஸ் பண்ணணும். பெரும்பாலும் வேலை பார்க்குறவங்கலாம் வீட்டிலேருந்து சோறு இது பொங்கிட்டு வர மாட்டாங்க. இந்த மாதிரி மதியம் சாப்பிட்றது அப்புறம் காலையில் டீ குடிக்கிறது சாயந்தரம் டீ குடிக்கிறது எல்லாமே நம்ம ஹோட்டலில் கடையில் இந்த மாதிரி தான். சிலிண்டர் இல்லாமல் எந்த வீட்லையும் பார்த்தீங்கன்னா இப்போலாம் யாரும் எதுவும் யூஸ் பண்ண கிடையாது. ஏன்னா அதிகமாக இண்டக்ஷன் அந்த மாதிரி யூஸ் பண்ணாலும் கரண்ட் பில் அதிகமாக வரணும், இப்போ யூஸ் பண்ண மாட்டாங்க. சாண எரிவாயு மற்றபடி கழிவுப் பொருட்களில் இருந்து தயாரிக்கப்படும் எரிவாயுவை உடனடியாக உற்பத்தி செய்து இந்த எரிவாயு தட்டுப்பாட்டை நீக்க அரசு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இப்போ குடும்பத்திலே வந்து வீட்டில் மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னா கடையில் போய் வாங்குறவங்களும் இருக்காங்க. கவர்மெண்ட் தான் பார்த்து எப்படியாவது வணிகத்துக்கும் நம்ம இல்லத்தரசிகளுக்கு தேவையான சிலிண்டரை வந்து அவங்க ரெடி பண்ணி தரணும். அதனால வேலை செய்கிறவங்க எல்லாத்துக்குமே கஷ்டமா இருக்கும். சிலிண்டர் விலை குறைஞ்சா நல்லா இருக்கும். கவர்மெண்ட் வந்து அதுக்கான ஆவணம் செஞ்சால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன்.